எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அமானுஷ்ய சக்திகள் உண்மையா? ஒரு அறிவியல் ரீதியான பார்வை. இது பயப்படுறதுக்கான தலைப்பு இல்லை. இது நாம் எப்படி இதை மாற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதுக்கு முதல்ல நம்ம அமானுஷ்ய சக்திகள் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ரகசியமான மறைஞ்சிருக்கிற சக்தி எதுவாக இருந்தாலும் அது அமானுஷ்ய சக்தி தான். இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் உச்சி வெயிலில் தனியாக போனால் மோகினி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதும், ராத்திரி நேரத்தில் இருட்டில் மனுஷங்க கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் நடக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா இது சம்மந்தமாக பயமுறுத்துகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருமே இல்லாத ஒரு ஆஃபீஸில் சேர் நகர்றது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மாடு தானாக கவுந்து விழுறது, இப்படின்னு நீங்கள் இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்கும் ஜோதிஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் நம்முடைய இதிகாச புராணங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கும் அறிவியல் மனிதனோட கண்களால் பார்த்து காதால் கேட்குறத மட்டுமே உண்மை அப்படின்னு நம்புது. ஆனால் இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களான தேவலோகத்து தேவர்கள், பாதாள லோகத்தில் இருக்கிற ராட்சசர்கள், பிரம்மயக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், மருத்துக்கள், யமலோகத்து கிங்கரர்கள், இவங்கெல்லாம் தற்சமயம் நம்மளோட கண்களுக்கு தெரியறதில்ல. அதனால புராணமும் இதிகாசமும் பொய்யாயிடுமா? ஆகாது. ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லை அப்படிங்கிறது அர்த்தமாயிடாது. எப்படி காத்து இருக்கோ அது மாதிரி. இதை அறிவியல் அறிஞர்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் சமீபத்தில் ஒரு ஆய்வு கட்டுரையை படித்தேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்களோட காதுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒலி மட்டுமே கேட்க முடியும். அதே மாதிரி விலங்குகளுக்கு மனிதர்களை விட கேட்கும் திறன் ஜாஸ்தி. அதனால்தான் விலங்குகளால் பூமியில் ஒரு புயலோ மழையோ பூகம்பமோ இது மாதிரி இயற்கை அழிவு வர்றதுக்கு முன்னாடியே தெரியுது. அதே போல் மனிதர்களோட பார்வைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவே நிறங்கள் தெரியும். அப்போது மனுஷங்களுக்கு கேட்குறத விட ஒலி அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிறதும், மனிதர்கள் பார்க்கறத விட அதிக நிறங்கள், நிற அலைவரிசை இருக்குன்னும் அறிவியல் இதை ஏற்கனவே ஒத்துண்டாச்சு. அப்போ நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்கள்லாம் ஜோதிஷம் படிக்கும் பொழுது முக்கியமாக தெய்வ உபாசனை பண்ண சொல்லியிருக்கா. அது சித்தி ஆகிற பட்சத்தில் அந்த தெய்வம் நம்மளோட பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மந்திர உபாசனையும் ஒவ்வொரு மந்திர உச்சாடனமும் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி, நம்மளுடைய அதிர்வலையை ஜாஸ்திப்படுத்துறது. அப்போது அந்த தெய்வமோ யட்சினியோ மோகினியோ எதை நோக்கி நம்ம உபாசனை பண்ணுறோமோ அந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேசும். ஆனால் நம்ம அந்த அலைவரிசையில் இருந்தால் தானே அது பேசுறது நமக்கு புரியும். இல்லைன்னா இந்த சினிமாவில் வர பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு பேய் வரும்பொழுது அது பேசுறது யார் காதுலையுமே விழாது. அப்புறமா அது என்னென்னவோ பண்ணி தான் அது பேசுறது ஒரு சிலருக்கு மட்டும் கேட்குமே. அந்த மாதிரி எப்படி ரேடியோவில் எங்கேயோ ஒளிபரப்புகிற ஒரு பாடல் நம்ம இங்கே டியூன் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ணால் அந்த பாட்டை நம்மளால் கேட்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ தெய்வ உபாசனை மட்டும் இல்லை, இறந்தவர்களுடைய ஆத்மா கூட 10 நாளைக்கு வெளியில தான் இருக்கும் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. அப்போ இறந்த அந்த ஆத்மா தன்னோட வீட்டில் யார் தன்னை பார்க்குறாங்க, யார் அழறாங்க, யார் அழறாங்கன்னு பார்க்க வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை இது மாதிரி சொல்லும் பொழுது அப்போது அது ரொம்ப விளையாட்டுக்குரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அதுக்கான புரிதல் அப்போது இல்லை, அதை பற்றின தேடலும் இல்லை. ஆனால் இந்த ஆய்வு கட்டுரை என்னுடைய தேடலை விரிவு பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஞானிகளும் ரிஷிகளும் தவம் பண்ணினதுக்கு பிரதான காரணமே தன்னுடைய அலைவரிசையை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தானே. அப்போ தானே ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். அப்போது இந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களான தேவலோகம், பாதாள லோகம், தேவர்கள், ராட்சசர்கள், பிரம்மயக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், மருத்துக்கள், யமலோகத்து கிங்கரர்கள்,
ஏன் இறந்து போனவர்களுடைய சாந்தி அடையாத ஆவிகள் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம இருக்குன்னு தானே அர்த்தம். கருட புராணம் படி ஒருத்தர் இறந்த உடனே அவருக்கு ஸ்தூல சரீரம் போய் சூக்ஷ்ம சரீரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஸ்தூல சரீரத்தோட யமலோகத்துக்கு போக முடியாது, அதனால தான் இந்த சூக்ஷ்ம சரீரம். எப்படி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் பிளேன் மிரர் டைமென்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சொல்லியிருக்காரு என்னன்னா, எனர்ஜி cannot be created or destroyed, it can only be changed from one form to other. அதாவது ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, அதை ஒரு வேற விஷயமா தான் மாற்ற முடியுமே தவிர அதை கண்டிப்பாக அழிக்கவும் முடியாது. அப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவனோட ஆத்மாவை அழிக்க முடியாது, அவன் திருப்பி திருப்பி தான் பிறக்கிறான். அவனோட உடலை அழியக்கூடிய உடல், அதனால அது இறந்ததுக்கப்புறம் அதை எரிச்சா கூட அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருது. கருட புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட ஆத்மா யமலோகத்துக்கு போய் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவித்து திரும்பி ஒரு புது ஆத்மாவாக வருது. அதனால தான் நிறைய பேருக்கு இயற்கையாகவே சில விஷயங்களை கண்டால் மனசில் பயம் இருக்கும். உதாரணத்துக்கு சிலர் என்ன சொன்னாலும் திருடுறதுக்கோ அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கோ ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் அந்த பாவங்களை செஞ்சு அதுக்கான தண்டனையை வாங்கி இந்த ஜென்மத்தில் திரும்பி பிறந்து வந்திருப்பாங்க. அப்போது இந்த ஜென்மத்தில் மறுபடியும் நீங்கள் போய் திருடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பற்றி யோசித்தாலே அந்த பயம் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நியாயமான விஷயம் தானே. இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளே அடக்கி இருக்கிற ஒவ்வொரு அதிசயமும் புரியும். இந்த மனித உடலில் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான சக்தியை ஆண்டவன் கண்டிப்பாக கொடுத்துருக்கான். நாம தான் இதை தியானம், மந்திர உபாசனை இதெல்லாம் செஞ்சு நம்மளோட ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்திப்படுத்திக்கணும். அப்போது இந்த மாதிரி கண்ணுக்கு மறைவாக காதுக்கு மறைவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தானாக புலப்படும். மேலும் இது போன்ற சில வித்தியாசமான தலைப்போடு உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். இது தாராபலம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் அகாடமி. நான் உங்கள் மகாதேவன். மீண்டும் சந்திப்போம்.